வீடியோ வரைக்கும் எப்படி வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணி அதை கிளீன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நம்மள்ட்ட இப்படி இருந்த டேட்டா செட்டை நம்ம வந்து இப்படி வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு கிளீன் மட்டும் நம்ம வந்து பண்ணது இல்லாம நம்ம கிளீன் பண்ண டேட்டா செட்ல இருக்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் எடுத்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்லையும் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து என்னன்னா ஒய்ன்ற ஒரு வேரியபிளையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அந்த வீடியோ சீரிஸை நீங்க பார்க்கலன்னா அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கிற இப்போ இந்த டேட்டால மிஷின் லேர்னிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, நம்மள்ட்ட இருக்கிற இந்த டேட்டாவை தூக்கி நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடலுக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, நான் இப்ப இருக்கிற என்கிட்ட இருக்கிற இந்த மொத்த டேட்டாவையும் நான் மிஷின் லேர்னிங்ட்ட வந்து மாடல்கிட்ட கொடுத்தேன்னா அது வந்து என்ன பண்ணா பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஆனா அது ப்ரிடிக்ட் பண்றது வந்து கரெக்டா இல்லையா, அந்த மாடலோட அக்யூரசி எவ்வளோ அப்படின்னு நான் வந்து மெஷர் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாவும் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்கிற மொத்தமா இருக்கிற டேட்டா செட்டை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒரு 80% வந்து என்னன்னா ட்ரெயின் பண்றதுக்கும் ஒரு 20% நம்ம ட்ரெயின் பண்ண மாடல் வந்து சரியா ப்ரிடிக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 20% நம்ம தனியா பிரிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு வந்து என்னன்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னா எஸ்கேஎல்என்ற பேக்கேஜ் குள்ள இருக்குது. ஸோ அதை நம்ம முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கேஎல்என் பேக்கேஜ்ல மாடல் செலெக்ஷனுக்குள்ள போய்கிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணணும்? ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இப்போ இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்னென்ன பேராமீட்டர்லாம் இதில் நம்ம வந்து கொடுக்கணும்னா இதுக்கு முதல்ல நம்ம எந்த டேட்டா செட்டை வந்து ஓகே நான் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்றதுனால இதுக்கு நான் ஷிஃப்ட் டேப் அழுத்தினேன்னா இதனுடைய டீடைல்ஸ்லாம் எனக்கு வரும். ஸோ இதுக்கு நான் முதல்ல என்ன கொடுக்கணும்னா அரே, அதாவது என்ன அரேனா என்னுடைய டேட்டா செட்டை கொடுக்கணும். எந்த டேட்டா செட்டை நான் பிரிக்க போறேனோ அதை நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எய்தர் ட்ரெயின் டெஸ்ட் சைஸை கொடுக்கலாம் இல்லைனா ட்ரெயின் சைஸை கொடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ட்ரெயின் சைஸை வந்து நான் வந்து 18 கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் சைஸ் வந்து என்னன்னா 20 அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இதே டெஸ்ட் சைஸை வந்து நான் 20 கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் சைஸை வந்து எனக்கு வந்து 80 கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம முதல்ல என்ன கொடுக்குவோம்னா எந்த டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். இப்போ நான் ஏற்கனவே வந்து என்னன்னா எக்ஸ் ஒய் நான் வந்து பிரிச்சு வச்சுட்டேன். ஸோ அதனால இந்த எக்ஸையும் ஒய்யும் தான் இப்போ என்கிட்ட இருக்கிற டேட்டா. அதனால எக்ஸையும் ஒய்யும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் எக்ஸையும் ஒய்யும் பிரிக்கணும். நான் எப்படி பிரிக்கணும்? என்னுடைய ட்ரெயின் சைஸ் வந்து 0.8 0.8னா 80%. ஸோ நான் எக்ஸையும் ஒய்யும் நான் வந்து பிரிக்க, அதாவது ட்ரெயின் டெஸ்ட்டுமா வந்து பிரிக்க சொல்றேன். அதுக்கு நான் ட்ரெயின் சைஸ் வந்து என்னன்னா 80% கொடுக்குறேன். அப்படின்னா டெஸ்ட் சைஸ் 20%. ஸோ அப்படி நான் பிரிச்சோடனே எனக்கு வந்து என்னன்னா எனக்கு எக்ஸை வந்து ரெண்டா பிரிச்சு கொடுக்கும். எக்ஸை வந்து 80% ஆஃப் டேட்டாவும் 20% ஆஃப் டேட்டாவும், அதே போல ஒய்யை வந்து இந்த இதுல இருந்து ஒய் இது வரைக்கும் 80% ஆஃப் டேட்டா, அப்புறம் இது வந்து என்னன்னா 20% ஆஃப் டேட்டாவா இருக்கு. ஸோ இதை இப்போ எனக்கு ஜஸ்ட் எனக்கு ரிட்டர்ன் தான் பண்ணுது. அதனால நான் அது வந்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நான் இன்னொரு 4 வேரியபிள் வச்சுக்கிறேன். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட், அதே போல ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். இப்போ இந்த 4 வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து எக்ஸ் ட்ரெயின்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த எக்ஸ்ல எக்ஸ் டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டால இருந்து ஒரு 80% டேட்டா வந்து என்னன்னா எக்ஸ் ட்ரெயின்ல இருக்கும். அதே போல எக்ஸ் டெஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ல இருக்கிற டேட்டால இருந்து ஒரு 20% இங்க இருக்கும். ஸோ 80% வந்து ட்ரெயினுக்கும் 20% வந்து டெஸ்ட்டுக்கும் போட்டுடுச்சு. ஸோ இது வந்து வெறும் எக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து ஒய் வேல்யூ கொடுத்து அது ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட்ல போட்டிருக்கிறதுனால ஒய் ட்ரெயின்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒய் ட்ரெயின் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒய்ல இருக்கிற ஒரு 80% டேட்டா இங்க இருக்கும். அதே போல டெஸ்ட்ல வந்து என்னன்னா அந்த ஒய்ல வந்து ஒரு 20% டேட்டா இங்க இருக்கும். ஓகே, நம்ம இப்ப இன்னும் விஷயம் கரெக்டா வந்து பார்க்கணும்னா நான் இப்போ என்னோட எக்ஸ் இருக்குல்ல அதோட ஷேப் என்னன்னு கொடுக்குறேன். ஷேப் கொடுத்தா என்னோட ரோ காலம் நம்பர்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா எக்ஸ் டேட்டால வந்து என்ன இருக்குன்னா 45 ரோவும் 2 காலமும் இருக்குது. அதே நான் எக்ஸ் ட்ரெயின் இப்ப வந்து ட்ரெயினுக்கு பிரிச்சிருக்குல்ல, ஸோ அதை நான் எடுத்து பார்த்தேன்னா 36 இருக்கு. அதாவது 45ல 80% வந்து என்னன்னா 36 டேட்டா வந்து என்னன்னா எனக்கு வந்து ட்ரெயின்ல இருக்குது. அதே போல நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம ஷேப் பார்த்தோம்னா அதுல 9 டேட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த எக்ஸோட 45 டேட்டாவை 80% டேட்டாவை வந்து ட்ரெயின்லையும் 20% டேட்டா வந்து நான் டெஸ்ட்லையும் போட்டுச்சு. இதே போலதான் என்ன பண்ணிருக்கோம்னா ஒய்லையும் நமக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இங்க எக்ஸ்கமா ஒய் கொடுத்து அதை 80% ட்ரைனிங்க்கும் 20% டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெயின் பண்ண மாடல் வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத இந்த எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து என்னன்னா மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இதை வந்து நாம வந்து எப்படி வந்து இந்த டேட்டாவை இந்த ட்ரெயின் டேட்டாவை வந்து மாடல்ல கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற டெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம அந்த மாடலோடைய அக்யூரசி எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஒரு புதுசா ஒரு டேட்டாவை கொடுத்தா அது எப்படி வந்து நமக்கு வந்து வேல்யூ கொடுக்குது ஸோ அப்படின்றதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன். இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.